இன்றைக்கி கடைக்கு போகலாம்னு குளிச்சுட்டு வந்து டிஷர்ட்டை எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்த்தா உள்ளே பார்த்தீங்களா, ஆத்தாடியோ கூட்டுப்புழு. அவன் வேலையை காமிச்சிட்டேன். ஒரு நாளைத்தையும் காய போட்டிருந்தேன், கூட்டை கட்டிட்டேன். உள்ளே புழு எத்த பெரிய புழு இருக்குன்னு தெரியுதா? அன்பாக்ஸ் பண்ணாத்தையும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு குச்சியை தேடி எடுத்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. இதை பிடி கொஞ்சம் வீடியோவை போய் எடுப்போம். ஆத்தடியில் பார்த்தீங்களா எத்த பெரிய புழு. ஆத்தடி ஒப்பா, மீன் எத்த பெருச்சா இருக்கேன் அனகொண்டா மாதிரி. பயமாக இருக்கு எனக்கு. வேலையை காமிக்கிறானே இவன் கம்பளி பூச்சி மாதிரி. இவன் எப்படி உள்ளே வந்தேன்? இங்கே நல்லா ஆடுறா வீடியோவை. அவுட் பார்க்கில் போய்கிட்டு இருக்க. மக்களே 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 சொல்லி இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணது வந்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் காய போட்டு கூட்டுப்புழு. இதுதான் பிற்காலத்தில் பெரிய கம்பளி பூச்சியாட்டம் இருக்கேன். ஓகே, இவனை இப்போ கொல்றதா இல்லை உசிரோட விடுறதானே தெரியலை. இப்போ போட்டு தாக்கிடுவோமா எப்படி? நீங்கள் சொல்லுங்க காய்ஸ். ஓகே, அவனை நாங்கள் கொல்றதா முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே சின்ன குழந்தைங்களாம் இருக்குங்க. அவங்களுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு இந்த வேலையை செய்யலாம்னு இருக்கோம். எங்களை மன்னிச்சிருங்க. அஹிம்சையே சிறந்த வழிதான். இருந்தாலும் எல்லா நேரங்களையும் அதை கடைபிடிக்க முடியலை. ஐ ஆம் ரியலி சாரி. இதயம் பலவீனமானவர்கள், குழந்தைகள் யாரும் இதை பார்க்க வேண்டாம்னு சொல்லிக்கிறோம். முடிஞ்சால் பாருங்கள். மற்றவங்களாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க. அடுத்தது தள்ளி விட்ருங்க. எல்லோரும் தள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் தள்ளி விட்ருங்கன்னு சொல்கிறேன். ஐ ஆம் ரியலி சாரி. வேறு வழி இல்லை. இது என் வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. சாமி என்னை மன்னிச்சிடானும்.